ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருப்பட்டி எல்லாம் வச்சு இன்றைக்கி ஓலைக்கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி அதில் கருப்பட்டியை போட்டு நல்லா பாகு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காயும் சுக்கும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மணம் அப்போ தான் இருக்கும். பாகு காய்ச்சி வச்சதில் இப்போ பச்சரிசி மாவு போட்டுக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம். இதை இந்த ஓலையில் வச்சு இப்படி பண்ணணும். இந்த மாதிரி ஓலையை வச்சு அதுக்கு மேலூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க. மடக்கி இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பானையில் அந்த மீதம் உள்ள ஓலையை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலூடி அந்த ஓலையை வச்சு சில்லாட்டையை வச்சுக்கோங்க. இல்லைன்னா வைக்கல் கிடச்சா வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இட்லி கொப்பரையில் கூட அவிச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஓலையில் பொதிஞ்சு வச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை மூடி நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அவிஞ்சு வந்துட்டு பாருங்கள், இலை கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து பண்ண சாப்பிட்டு காமிப்போம். கருப்பட்டி போட்டு செஞ்சுருக்கோம். கொழுக்கட்டை ஓலையில் வச்சு வச்சுருக்கோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. பனவோலை விரித்து படப்பு போட்டு சாமி கும்பிட்டாச்சு எங்கள் புது குடிசையில். நீங்களும் இதே மாதிரி பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.